ஒரு பாரிய பிரச்சனையை உருவாகி ஒரு பார்லமெண்ட் உறுப்பினர் அதன் ஊடாகவும் தெரிவு செய்யப்பட்டார். அவர் இந்த பிரதேசத்தை சேர்ந்தவர் இல்லை. மக்கள் நம்பி வாக்களித்து இருக்கிறார்கள் இந்த தென்மராட்சி மக்கள். ஆனால் இன்று அவர்கள் உணர்கிறார்கள் அவரது செயற்பாடு ரீதியாக தவளை தன்வாயால் கெடும் என்ற மாதிரி தன்வாயாலேயே அவர்கள் கெடுவார்கள். வடபகுதியில் இருக்கும் அரசியல்வாதிகளும் தென்பகுதியில் இருக்கும் அரசியல்வாதிகளும் பயப்படுகின்றனர். தென்மராட்சி நான் பாராளுமன்ற தேர்தலில் தேசிய மக்கள் சக்தியில் போட்டியிட்ட போதே பல பிரச்சனைகளை எமக்கு கூறினார்கள். தென்மராட்சி மண் என்பது பாராளுமன்ற தேர்தலுக்கு கிட்டவே ஒரு பாரிய பிரச்சனையை உருவாகி ஒரு பார்லமெண்ட் உறுப்பினர் அதன் ஊடாகவும் தெரிவு செய்யப்பட்டார். அவர் இந்த பிரதேசத்தை சேர்ந்தவர் இல்லை, பிறந்தவர் இல்லை. ஆனால் இந்த பிரதேசத்தின் ஊடாக அவரது வாழ்க்கையில் பலதை கண்டவர். குடும்ப வாழ்க்கையையும் முதலாக இங்கே இருந்துதான் ஆரம்பித்தவர். ஆனால் அவரது வாழ்க்கையில் நீண்டு நிலைக்கக்கூடிய செயற்திட்டம் இல்லை, தலைமைத்துவம் இல்லை. ஆனால் மக்கள் நம்பி வாக்களித்து இருக்கிறார்கள் இந்த தென்மராட்சி மக்கள் மண். ஆனால் இன்று அவர்கள் உணர்கிறார்கள் அவரது செயற்பாடு ரீதியாக பலரை விமர்சித்த வண்ணமே இருக்கிறார்கள். ஆனால் நாங்கள் அதை கண்டு பயப்பட போறது இல்லை. நாங்கள் செல்லும் பாதை நியாயமான பாதை. நாங்கள் வெறும் ஒரு வருஷம் ஆட்சி செய்ய வரவில்லை. நாங்கள் 5 ஆண்டுகளாக கண்டிப்பாக இதே எமது அரசாங்கம் தான் இருக்கும். அதைவிட தொடர்ந்து நாங்கள் தான் இருக்க போகிறோம் என்று இந்த இடத்தில் கூறுகிறோம். ஏனென்றால் நாங்கள் செல்லும் பாதை சரியான பாதை. ஏனென்றால் இன்று எமது நாட்டில் இருந்த அரசாங்கங்களை விட இன்று இருக்கும் அரசாங்கம் என்பது மக்களின் மனங்களில் குடியிருக்கும் அரசாங்கமாக இன்று திகழ்கிறது. அதனால் தான் இன்று மாற்று அரசியல்வாதிகள் வடபகுதியில் இருக்கும் அரசியல்வாதிகளும் தென்பகுதியில் இருக்கும் அரசியல்வாதிகளும் பயப்படுகின்றனர். அதனால் தான் எம்மை பார்த்து விமர்சிக்கின்றனர். நான் இந்த கொளர்பட்டினை மாறி போட்டு விட்டேன், இப்படி கதைத்து விட்டேன், அப்படி கதைத்து விட்டேன் என்று சிறிய கட்டுகளை எடுத்து வெட்டி போட்டு விமர்சிக்கின்றனர். விமர்சிப்பவர் விமர்சிக்கட்டும், நாங்கள் எங்கள் வேலைகளை பார்ப்போம். தவளை தன்வாயால் கெடும் என்ற மாதிரி தன்வாயாலேயே அவர்கள் கெடுவார்கள். விமர்சித்து எம்மை உயர்த்தி விடுவதற்காகவே விமர்சிக்கின்றார்கள். இன்று எடுத்து பார்த்தால் ரஜ உப்பு பேசுபொருளாகிவிட்டது. அந்த பெயரை நீங்கள் முதல் கேள்விப்பட்டிருப்பீர்களா? கேள்விப்படையில. ஆனால் அது முதலே இருக்குது. எங்க மாந்தை சோட்டுல வச்சு உற்பத்தி செய்யறாங்க. ஆனால் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் அந்த பெயரை வைக்கவில்லை. மன்னாரில் மாந்தை சோட்டில் வைத்து அந்த ரஜ உப்பென்று விநியோகித்துக் கொண்டிருந்தார்கள். அது இங்கே இருக்கும் எவருக்கும் தெரியாத மக்களுக்கு. ஆனால் அரசியல்வாதிக்கு நல்லாக தெரியும். ஏனென்றால் அன்றைய காலத்தில் கிளிநொச்சியில் கசிப்பு உற்பத்தி அதிகமாக இருக்கிறது என்று டிசிசி மீட்டிங்கிலே கூறி எங்களுக்கு பார் பெர்மிட் தேவை கசிப்பை இல்லாமல் ஆக்குவதற்கு என்று பெட்டிக்கடை மாதிரி கிளிநொச்சியில் பார் பெர்மிட்டுகள் தவழ்கின்றன. மக்கள் பார்க்கும். நாங்கள் நினைக்கிறோம் பார் பெர்மிட் வந்துட்டது கசிப்பு கஞ்சா இல்லாம போயிருக்குமோன்று. அதுவும் இருக்குது. அவ்வாறென்றால் இன்று யோசித்து பாருங்கள். இப்போது கிளிநொச்சியில் ஒரு பேசு பொருளாக அமைகிறது. பாடசாலை பிள்ளைகள் துஷ்பிரயோகம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். அங்கே இருக்கும் அரசியல்வாதிகள் அதற்கு உடந்தையோ என்று மக்கள் சந்தேகிக்கிறார்கள். எங்களிடம் கோல் பண்ணி தொடர்பு கொண்டு கேட்கிறார்கள், என்பிபி அரசாங்கம் எம்மை பார்க்கவில்லை கிளிநொச்சி மண்ணை திரும்பி. கண்டிப்பாக கிளிநொச்சி மண்ணில் பல பிரச்சனைகள் இருக்கின்றன. எதிர்வரும் காலத்தில் அதற்கான நடவடிக்கை எடுப்போம். இன்று ஆட்சி அமைத்து 5 மாதங்கள் கடக்கின்றன. 5 மாதத்தில் மாயாஜாலை வித்தைகள் காட்டிவிட முடியாது. ஒன்றை கூறுகிறோம், நாங்கள் ஆட்சி அமைத்து ஜனாதிபதி ஆட்சி அமைத்து பிறகு பார்லமெண்ட் தேர்தல் வச்சு இன்றைக்கு பிரதேச சபை தேர்தலையும் வைக்கின்றோம். ஏன்? மக்களின் வாக்குகளுக்கு முன்னுரிமை அளிக்கின்றோம். மக்கள்
உண்மையின் பக்கம் நிற்பார்கள். முன்னைய காலத்தில் தேர்தல்களையே நிதி இல்லை என்று பிற்போட்டவர்கள். நாங்கள் குறுகிய கால பட்ஜெட்டுக்குள் எவ்வளவோ வேலைகளை செய்கின்றிருக்கிறோம் 3 மாசம். இப்போதுதான் எமது முதலாவது பட்ஜெட் பாஸ் பண்ணி இருக்கிறது. அதுவும் அனுரத்தோழர் சொல்லும் வசனம், கிராமிய மட்டத்திற்குள்ளான நிதி பாய்ச்சலை செய்ய வேண்டும். இப்போது நிறைவேற்றிவிட்டோம். அது தேர்தலுக்கு பிறகு அதன் வேலைகள் ஆரம்பிக்கும். அது 1 வருடத்துக்கான நிதி பட்ஜெட் தான். எங்களுக்கு இப்பவே கூறிவிட்டார், 6 மாதங்களுக்குள் அடுத்த நவம்பருக்கு ஒரு பட்ஜெட் செய்ய வேண்டி இருக்கிறது. இப்பவே வேலை திட்டத்தை தயாரித்து எம்மிடம் தாருங்கள் என்று. அப்படிப்பட்ட அரசாங்கம் தான் அமைந்திருக்கிறதுக்கு